ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம ESP32 கேம் மாடியூலை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற கேமராவை நம்ம வெப் சர்வர் கூட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அட் த சேம் டைம் இதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ESP32 கேம் மாடியூலில் 18 பின்ஸ் இருக்கும், ஓகேவா? அதில் வந்து 10 பின்ஸ் இன்புட் அவுட்புட்டில் போயிடும். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பவர் சப்ளை கிரவுண்டு. ஓகே, ரைட். இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு USB to TTL சீரியல் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண முடியும், ரைட்? ஸோ நம்ம இப்போ கனெக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்ம TTL, இது நம்ம ESP32 கேம் மாடியூல். ஸோ டோட்டலாக நம்ம TTLல 5 பின்ஸ் இருக்கும், நமக்கு 4 தான் தேவைப்படும், ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்னா கிரவுண்டு. ஸோ கிரவுண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ESP32 கேம் மாடியூல் கிரவுண்டில் கொடுத்துடணும். அது மாதிரி VCCயை நம்ம ESP 5 வோல்ட்டில் கொடுத்துடணும். ரிமைனிங் TX RX இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம TTL TXை ESP RXல கனெக்ட் பண்ணணும். TTL RXை ESP TXல, அதாவது மாற்றி கனெக்ட் பண்ணணும், ஓகேவா? TXை RXல கனெக்ட் பண்ணணும், RXை TXல கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம TX RX எத்தனாவது பின்னில் இருக்கும் அப்படின்னா, RX வந்து GPIO 3ல் இருக்குது, TX வந்து GPIO 1 இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இந்த கனெக்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம IO 0 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது GPIO 0 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரவுண்ட் பண்ணிடணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ESP32 வந்து 2 மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்குது. அதில் ஒன்று நார்மல் மோடு, இன்னொன்று ஃப்ளாஷ் மோடு. நார்மல் மோடு அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரன் ஆகுது பார்த்தீங்களா, அது வந்து நார்மல் மோடு. இதுவே ஃப்ளாஷ் மோடு அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ளாஷ் மோடில் வச்சுட்டு தான் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை ஃப்ளாஷ் மோடில் ஒர்க்காக வைக்கிறதுக்கு அப்படி தான் நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்க, ஓகேவா? இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கறது மூலமாக நம்ம ESP வந்து ஃப்ளாஷ் மோடில் ஒர்க் ஆகும். ஸோ அப்படி இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால் வந்து ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், ரைட்? ஸோ இப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த USB to TTL சீரியல் ப்ரோக்ராமருக்கு நமக்கு ஒரு டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த CP210X டிரைவர், அதை இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு CP210X அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வருது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டவுன்லோட் கொடுத்துட்டு, ஸோ இதில் CP210X விண்டோஸ் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ரைட். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா X64 இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஓகே, ரைட். இதுதான் வந்து நம்ம ESP32 கேம் மாடியூல். அப்புறம் இது வந்து நம்ம TTL. நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட், இப்போ Arduino IDE ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் டூல்ஸ் இருக்கா, டூல்ஸ் போய்க்கோங்க. டூல்ஸில் மேனேஜ் லைப்ரரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் போர்ட்ஸ் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ESP32 டைப் பண்ணணும் அப்படின்னா ESP32 by Esperisive சிஸ்டம் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது ஷோ ஆகாது. அப்படி ஷோ ஆகலன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைலில் ப்ரிஃபரன்ஸ் போய்க்கோங்க. ப்ரிஃபரன்ஸ் போயிட்டு ஸோ இந்த இடத்துல இந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது நமக்கு ஷோ ஆகும், ஓகே. இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, போர்ட்ஸில் போயிட்டு நம்ம போர்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ அதில் ESP32 கேம்ப் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா AI Thinker ESP32 வருதா, ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணணும்னா அடுத்து ஸோ டூல்ஸில் ஃப்ளாஷ் ஃப்ரீக்வன்சியை 40 MHz அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஃபைல் மறுபடியும் ஃபைலு, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள், அதில் ESP32 இருக்கா, ஸோ அதில் கேமரா, அப்புறம் கேமரா வெப் சர்வர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன சேஞ்ச் அப்படின்னா, இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கமாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை கமாண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த AI Thinker அப்படிங்கிறத மட்டும் அன்கமாண்ட், ஏன்னா இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்த வந்து அன்கமாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா SSID பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வைஃபை நேமும் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் போதும். என்னோடய வைஃபை நேம் என்ன அப்படின்னா ராகுல், பாஸ்வேர்டு வந்து ராகுல் 2005, ரைட். ஸோ ஆஃப்டர் எல்லாமே கொடுத்தாச்சு. ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு முன்னாடி போர்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ டூல்ஸில் போர்ட் COM9 ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்லோட் பண்ணலாம். ஸோ எடுக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்லோட் ஆகிறதுக்கு. ரைட். ஸோ இந்த மாதிரி அப்லோட் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி 0%, 1% அந்த மாதிரி 100% வரைக்கும் போகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ 50 வந்துருக்கு, 15, 60. ஸோ இந்த மாதிரி 100 வரைக்கும் வரும். ஓகே, இப்போ 100 வந்துருச்சா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்ட்வேர் ரீசெட்டிங் வியா ஆர்டிஎஸ் பின் இருக்கா? ஸோ இது வந்ததுக்கப்புறம், ஸோ அந்த மாதிரி ஆர்டிஎஸ் ரீசெட்டிங் வியா ஆர்டிஎஸ் பின் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரெட் கலர் ஜம்பர் வரை ரிமூவ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த IO0 கிரவுண்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ரைட். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கேம் ஆடியோவில் கொஞ்சம் திருப்பினீங்க அப்படின்னா அதில் ரீசெட் பட்டன் இருக்கும். ஸோ அதை ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கணும். ரைட். ஆஃப்டர் கோடெலாம் அப்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பாட் ரேட் வந்து இந்த பாட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம கேம் ஆடியோவில் ரீசெட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி வரும். இதில் ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட்டாக. ஸோ இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ காப்பி பண்ணிவிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரில் அப்படியே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணால் போதும். ரைட். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வருதா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிவிட்டு இதில் லாகினை கிளிக் பண்ணிவிட்டு 1 minute. ரைட். இப்போ லாகினை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு வரும். ஸ்டார்ட் ஸ்ட்ரீமை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம கேமரா ஆக்சஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ரைட். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து நம்ம ESP32 கேம் ஆடியோவில் இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.